மேம் இப்போ நீங்கள் நியானால ஒரு ரீசன்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ நானே என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, மச்சான் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா தோணுது, எனக்கு கீழே ஒரு 4 பேரை சேர்த்துட்டு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துலான்னு இருக்கேன். இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணால் நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் இந்த ஐடியா எப்படி மேம் இருக்கு? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயம். என்ன கவர்மெண்ட்? அப்படின்னு கவர்மெண்ட் நான் பார்க்காத கவர்மெண்ட். நினைச்சா யார் வேணா போய் ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. கவர்மெண்ட் சப்போஸ் பிரைவேட்ல கொடுக்குறாங்கனாலும் அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங்கோ சர்டிஃபிகேஷன்ஸோ இருக்கிற ஒரு வெட்டினரி ரிலேட்டடான ஆளுங்களுக்கு தான் இது வந்து போய் சேரும். நீங்க ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்றீங்க, அவங்கள வந்துட்டு ஒரு டாக் அடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த பிசினஸ் ஓனர் தான் ரெஸ்பான்சிபிள். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு சீசனல் பிசினஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ல சொல்றேன், அவர் ஆரம்பிக்கிறாரு, அவர் அதை பண்ணவும் செய்யறாருன்னு வைங்க. அதை பண்ணி அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்க கூடாது. ஒரு பிஸ்னஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அன் அசட் பில்டிங் ப்ராசஸ். உங்களுக்கு லாங் டேர்மில் வந்துட்டு அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு சம்பளம் வருது, அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி சீசனலான விஷயங்கள் பண்ணுறது மூலமா ஒரு இமீடியட் மணி இருக்குமே தவிர லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்காது. அப்போ வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வேணாம்னு சொல்லாமல் இல்லை நீ யோசிக்கவே வேணாம்னு சொல்லி